தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 59 மரணங்கள் கள்ளச்சாராயத்தினால. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம். நிறைய குழந்தைங்க இன்னைக்கு ஒன்று அப்பா இல்லாமல் போயிருக்காங்க, இல்லை அம்மா இல்லாமல் போயிருக்காங்க. ஒரே ஒரு குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே குடிச்சு கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்துருக்காங்க. 3 குழந்தைகள் இன்னைக்கு அனாதையா போயிட்டாங்க. அனாதையா போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் இன்னைக்கு நிவாரணம் கொடுக்கறது கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி மரக்காணத்துல நடக்கும்போது கிட்டத்தட்ட 22 பேர் இறந்தாங்க. இறந்த உடனே எல்லாருக்கும் 10 லட்ச ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதனால நிறைய மீம்ஸ் வந்துச்சு, நிறைய கிண்டல் பண்ணாங்க. ஆஹ் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்களுக்கு எதுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டுச்சு. நான் அப்பவே சொன்னேன், நான் என்ன அப்படின்னு, நான் இறந்தவர்கள் எல்லாரும் சாமானிய மக்கள். சாமானிய மக்கள்னா அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்டர் கூட அடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மக்கள் தான், இல்லையா? ஸோ அவங்களுக்காக அரசாங்கம் மரக்காணம் இன்சிடென்ட் போதே கிட்டத்தட்ட 2.2 crores செலவு பண்ணாங்க. அப்ப நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இனிமேல் இது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் அவர் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. இப்ப சொன்ன மாதிரி இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கரெக்டா ஒரு வருஷம் கூட ஆகல. இந்த ஒரு வருஷத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய போதைப் பொருட்கள், கஞ்சா பழக்கங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், தொன்று தொட்டு. இன்னைக்கு இது கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட 59 பேர் இறந்துட்டாங்க. இதனால நேத்திக்கு நம்ம பார்த்தோம், அதிமுகவும் அதுக்கப்புறம் பாஜகவும் ஆளுநர் ரவியை போயிட்டு பார்த்துருக்குறாங்க. போய் பார்த்து மனு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னா ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும், இல்லை கோர்ட் இனிஷியேட் பண்ணணும். ஸோ அதனால இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு, நான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இன்னைக்கு கோர்ட்டை போயிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிசிஐடிக்கு ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் சிபிசிஐடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் வரும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு வரும்போது நியாயங்கள் கிடைக்குமா? யாரெல்லாம் இன்வால்வ்டு, இதுல போலீஸ்காரங்க இன்வால்வ்டா, அதுக்கப்புறம் கட்சிக்காரங்கள் இன்வால்வ்டா, இதெல்லாம் நமக்கு பர்ஃபெக்டா தெரியணும் அப்படின்னா ஒரு ஒரு தேர்ட் பர்சன் இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா மரக்காணம் இன்சிடென்ட்ன்றது ஓகே, ஆட்சி பொறுப்பில் திமுக வந்த உடனே 1.5 வருஷத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஓகே, அது கூட நம்ம மன்னிச்சிடலாம். சரி, ஏன்னா எனக்கு நாங்க இப்பதான் ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்கோம். அந்த ஆட்சி கட்டலில் நம்ம சில தவறுகள் இருக்கு, இனிமேல் அது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்மளோட சிஎம் சொன்னார். பட் ஆனால் ஒரு வருடம் கழித்து என்ன பாடங்கள் கற்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது, இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, நாங்க இனிமேல் இதுக்குன்ட்டு ஒரு தனி குழு போட்டு அந்த குழு எல்லா மாநிலத்திலையும் சரி, எல்லா மாவட்டங்கள்லையும் போய் ஆட்சி ஆராய்ச்சி செஞ்சு இது இந்த மாதிரி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசினோம். பட் கல்வராயன் மலையில தொன்று தொட்டு இது நடந்துட்டு இருக்கிறதா தான் நிறைய நான் கேள்விப்படுறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வட மாநிலங்களில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்போது, இல்லை இதுவே நெக்ஸ்ட் நீ 1 இயர் கழிச்சு பார்த்தோன்னா மெல்ல மெல்லமாக திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது எப்போவுமே ஏதாவது ஒன்று மாட்டின உடனே அதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் வேற ஆட்சி வந்தாலோ இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா மக்கள் அஹ், ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பொருளுக்கு அடிமையாறாங்க. அந்த இடத்துல போதை அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஏன்னா உழைக்கிறாங்க, காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாமானிய மக்கள் உழைக்கிறாங்க. அவங்க ஈவினிங் வந்தோடனே உடலுக்கு சரி ஓகே ஏதாவது போய் டாஸ்மாக்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னா அங்க 100 150 ரூபா இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக கள்ளச்சாராயம், சாராயம் அப்படின்னா 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதனால அதை வாங்கி பருகிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு நம்ம 10 லட்ச ரூபா கொடுக்கறது நியாயமா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற விவாத பொருளா இருக்கு.
அஹ், சீமான், நாம் தமிழர் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இது வந்து கள்ளசாராயம் குடிச்சவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு. கள்ளசாராயம் குடிச்சவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்க என்ன வேணுட்டேவா போய் குடிச்சாங்க சொல்லுங்க? அதுவும் வந்து அவங்க என்ன பெரிய பணக்காரங்களா? சாதாரணப்பட்ட மக்கள் தானே. அவங்களுக்கு வந்து சரி ஓகே, அவங்களுக்கு வந்து காசு இல்லாததுனால தானே வந்து இந்த இடத்துல போயிட்டு குடிக்கிறாங்க. இந்த காசு இல்லாத போது அவங்க வந்து இந்த இடத்துல போய் கொடுக்குறாங்கன்னா அதை தடுக்க வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே. அந்த அரசாங்கத்தை எப்படி நீங்க வந்து அரசாங்கத்தை குற்றம் சாட்டுங்க. அரசாங்கத்தை நீங்க சொன்ன வந்து ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, கள்ளுக்கடை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது வந்து ரொம்ப ஒரு இனோவேட்டிவான பாயிண்ட் இல்லையா? ஏன்னா வந்து கள்ளுக்கடை வந்து நீங்க பேசும்போது சொல்றீங்க, இது வந்து தமிழர் நாகரிகத்தோட சேர்ந்தது. ஒரு ரெண்டு ரெண்டு இது கல் சாப்பிட்டோன்னா அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஏன்னா அதுவே வயிறு நிரம்பிடும். அது வந்து அது உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு உபாதை இல்லாம நல்லபடியா இருக்கும்னு சொல்றது வந்து ஒரு நல்ல இனோவேட்டிவான பாயிண்ட். அதை வந்து நம்ம கவர்மெண்ட் நிச்சயமா எடுத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு இருந்தவங்களுக்கு ஏன் 10 லட்ச ரூபா கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு அப்புறம் என்ன எப்படி பண்ணுவாங்க அப்போ? இப்போ வந்து ஓகே, ஒரு பேரண்ட் இறந்தவங்க சரி, ஹஸ்பண்ட் தான் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர்கள் சதவீதம் வந்து ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி. அவங்க தான் போய் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ அவங்க இல்லை அப்படின்னும் போது இந்த இந்த குடும்பத்தை யாரை பார்த்துக்கிறது? கவர்மெண்ட் எவ்வளவுதான் பார்த்துக்கும் இல்லையா? அது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து கன்சிஸ்டண்டா வருமா இல்லையா, அந்த குழந்தைகளை பார்த்துப்பாங்களா நம்மளால தெரியாது இல்லையா? ஸோ அதனால வந்து உடனே சாவுக்கான செலவுகள், உடனே வந்து அவங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அடுத்த நாள் கஞ்சி அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போனா அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க? என்னத்த வேணா நம்ம வந்து பேசிட்டு போயிடலாம். நீங்க வந்து சொல்றீங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்க என்ன வேணா பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்க எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேரை சொல்லியிருக்கிறீங்க. அதே கருத்தை தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். நீங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுறீங்க நீங்க. என்ன? ஏன்னா வந்து கஷ்டம்ன்றது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க எப்பவுமே வந்து அஹ், எனக்கு பர்சனலா வந்து இளைஞர்களையும் இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளையும் நீங்க வந்து சொல்றது வந்து தவறா இருக்கு. அதே தான் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேமுதிக பிரேமலதாவும் அதே தான் சொல்றாங்க. எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்கலாம் என்ன இது வரைக்கும் கஷ்டன்றதை ஏதாவது பட்டிருக்காங்களா? நான்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்கெல்லாம் வந்து முன்னேறி படிச்சு முன்னேறி மேலுக்கு வந்தவங்க. அவங்கலாம் ஏதாவது கஷ்டன்றதை அவங்க ஏதாவது பட்டிருக்காங்களா? ஷி வாஸ் born with a silver spoon always இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் கஷ்டன்றது என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? கள்ளசாராயத்தை போய் குடிச்சிட்டாங்க. அது வந்து குடிக்க வேண்டிய பொருளா அப்படின்னு. நிச்சயமா குடிக்க வேண்டிய பொருள்னு யாருமே வந்து சாக போறோம்னு தெரிஞ்சு குடிக்கல. அது ஃப்ரீயா இருக்கு, கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது, சீப்பா கிடைக்குது அப்படின்றதுனால தான் போயிட்டு மக்கள் போய் அதை குடிக்கிறாங்க. ஏன்னா 10 15 வருஷமா அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கனால திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுது. பட் இருந்தாலும் வந்து அது யாருமே வந்து வேணுட்டே போய் குடிக்கிறது கிடையாது. அதுதான் வந்து பிரேமலதா விஜயகாந்துக்கும் மிஸ்டர் சீமானுக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அவங்களால வந்து அதை வந்து தொலைநோக்கு பார்வையோட அவங்க பார்க்க முடியல அப்படின்றது தான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. இது நிறைய பேர் வந்து விவாதம் செய்யலாம். அதாவது வந்து இல்ல கணேஷ் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு. என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவங்க வந்து முதல்ல கவர்மெண்ட் மேல தான் பழிய சொல்லணும். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கவர்மெண்ட்டோட ஒரு தம்ஸ் அப் இல்லாம, கவர்மெண்ட்டோட ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாம, அதுவும் கட்சிக்காரங்களோட சப்போர்ட் இல்லாம, ஏன்னா வந்து ஒரு டாஸ்மாக் கடையை வந்து நீங்க நடத்தணும்னாலே இன்னைக்கு ஃபுல்லா டாஸ்மாக் கடைகளை யார் நடத்துறது? யாருன்னு பார்த்தோன்னா கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் போலீஸ். ஏன்னா டாஸ்மாக் வந்து இருக்கு. டாஸ்மாக்கு ஆப்போசிட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் வாழ்ற இடத்துல டாஸ்மாக் எகெயின்ஸ்டா ஒரு கரெக்டா டயங்கனலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா காத்தால நான் 5 மணிக்கு சரக்கு கிடைக்குது, காத்தால 3 மணிக்கு சரக்கு கிடைக்குது, காத்தால 10 மணிக்கு சரக்கு கிடைக்குது. அப்பனா எப்படி மக்கள் வேலைக்கு போவாங்க இல்லையா? இதெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறது? என்ன போலீஸ்க்கு தெரியாமையா நடக்குது? போலீஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு நடக்குது. கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க. அதுக்கு வந்து போலீஸும் துணை போகிறது. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணம் யாரு அப்படின்னா வந்து கட்சிக்காரங்களும் அதே மாதிரி வந்து போலீஸ்காரங்களும் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுல வந்து எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது சொல்றதுக்கே. பட்
போலீஸ்காரங்களுக்கு வழி கிடையாது இல்லையா? அவங்க வந்து போயிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க பேசாம போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கட்சிக்காரங்க எப்பவுமே அப்படிதான் சொல்றது பழக்கம். வந்து இல்லங்க இன்னைக்கு வந்து பண்ணாதீங்க. 10 மணிக்கு மேல பண்ணாதீங்க அப்படின்னா வந்து, இல்ல நான் பார்த்துக்கிறோம். நாங்க வந்து மேல் இடத்துக்கு சொல்லிக்கிறோம். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாரி டப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த நேரத்துல, அவங்களுக்கு ரூ. 10,00,000 நம்ம குடுக்கறது தவறா, ரைட்டான்னா நிச்சயமா தவறே கிடையாது. அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணுமா? இந்த 10,00,000த்துல எவ்ளோ அந்த சாமானிய மக்களுக்கு ரூ. 10,00,000 கையில குடுத்தனா, அவங்களுக்கு எவ்ளோ வந்து போய் சேரும்ன்றது கூட நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. இப்போ அப்பாவும், அம்மாவும் இருக்காங்க. இல்ல அப்பா இறந்துட்டாங்கன்னா, அந்த அம்மாவால திடீர்னு ரூ. 10,00,000 கையில குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி செலவு பண்றதுன்னு கூட தெரியுமான்னு கூட நமக்கு சொல்ல தெரியல. என்னைய பொறுத்தவரைக்கும் அத பேங்க்ல போட்டு அவங்களுக்கு மாசம், மாசம் வருமானம் வர மாரி இருந்தா கூட ஓரளவுக்கு பரவால்ல. ரூ. 10,00,000 கையில எடுத்து குடுத்துட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னும் தெரியல. பட் இர்ரெஸ்பெக்டிவா என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த ரூ. 10,00,000 வேணுமா? வேண்டாமான்னு கேட்டோம்னா, நிச்சயமா வேணும். அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணும். அது கவர்ன்மென்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா கவர்ன்மென்ட் தான் மிஸ்டேக் பண்ணாங்க. அந்த கவர்ன்மென்ட் அந்த மிஸ்டேக்குக்கு இன்னைக்கு அவங்க ரெக்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து இத ஸ்டாப் பண்ணிட்டு, அதே சமயத்துல இந்த மக்களுக்கு உரிய காச வந்து குடுக்கறது தான் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பா இருக்கும். இதுல வந்து நாம் தமிழர் சீமானும் சரி, தேமுதிகவோட பிரேமலதாவும் சரி, மிகப்பெரிய ஒரு தவறு செய்றாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னே புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க வந்து மக்கள விட்டு அவங்க வந்து விலகி போய்க்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. சீமானும் சரி, பிரேமலதாவும் சரி. அதாவது வந்து சீமான் வந்து இளைஞர்கள வந்து தப்பா வழிநடத்தி போயிட்டுருக்கிறாரு. பிரேமலதாக்கு அரசியல்னாலே என்னன்னு புரியாம அவங்க பாட்டு ஒரு வழியில, அவங்க வழி தனி வழி. விஜயகாந்தோட இறந்துட்டாருன்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட்ட வச்சு தான் அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு பலம் 6% வரைக்கும் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றாங்க. அது திருப்பியும் சரிவு நோக்கி தான் போகும். இப்படி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா, கவர்ன்மென்ட்க்கு எகெயின்ஸ்டா பேசுங்க. கவர்ன்மென்ட்ட எப்படி வந்து வழி நடத்துங்க. ஒரு எதிர்க்கட்சியா இருந்து, இல்லன்னா ஒரு எதிர் அணியில இருந்து. எதுக்கு ரூ. 10,00,000 நீங்க குடுக்குறீங்கன்னு நீங்க வந்து பேசுறது வந்து சாமானிய மக்கள வந்து நீங்க அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு. உங்களுக்கு போடுற அந்த சாமானிய மக்கள் தான் வந்து ஜாஸ்தியா தேமுதிகக்கு குடுக்குறாங்க. அதே தான் வந்து சீமானுக்கும். சீமானுக்கு வந்து குடுக்குறது வந்து சாமானிய மக்கள் தான் வந்து அவரோட ஓட்டும் தமிழ் தேசியம்ன்றது 1% 1.5% தான். இங்க இருக்கிற சாமானிய மக்கள் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. அவங்க 2 பேர் ஓட்டையும் நீங்களே வந்து உங்களையே வந்து அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்றத சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். ஆ நன்றி, வணக்கம்.